வெல்கம் பேக். நீங்க ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்க போறீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னா என்ன, பாசிவ் ஃபண்ட்ஸ்னா என்ன. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல என்ன அட்வான்டேஜ், பாசிவ் ஃபண்ட்ஸ்ல என்ன அட்வான்டேஜ், ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ், பாசிவ் ஃபண்ட்ஸ்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ், இதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த வீடியோல ஆக்டிவ் ஃபண்ட்ஸுக்கும் பாசிவ் ஃபண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு 4 கீ டிஃபரன்சஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது க்ரோ வித் மாணிக் சேனல். மை நேம் இஸ் மாணிக்கவேல் ஆறுமுகம். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் படிச்சிருங்க. இந்த வீடியோல நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கான ரீசன் உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பசஸ், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். இதை எந்த விதமான முதலீட்டு அட்வைஸா எடுத்துக்க கூடாது. டோன்ட் டேக் இட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஐ மே யூஸ் சம் நேம் ஆஃப் த ஃபண்ட்ஸ், சம் நேம் ஆஃப் த ஃபண்ட் ஹவுசஸ். அதை வச்சுக்கிட்டு நீங்க அதை ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க கூடாது. ஐ எம் நாட் என்டார்சிங் த ப்ராடக்ட். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் சொல்றேன். இதை வச்சுக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றதோ அல்லது ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க ஹோல்ட் பண்றதோ எக்ஸிட் பண்றதோ இஸ் நாட் நெசசரி. Mutual fund investments are subject to market risks. Or read all scheme related documents carefully before investing. Mutual fund investments சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் படித்த பிறகுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். Consult your financial advisor for advice tailored to your risk profile, goals and time horizon. So இப்ப passive fundsனா என்ன, active fundsனா என்ன? பாசிவ் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு இண்டெக்ஸ் இருக்கும், ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், அதை மேட்ச் பண்றது தான் ஒரு பாசிவ் ஃபண்டோட கோல். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிஃப்டி 50 இருக்குன்னா, நிஃப்டி 50 இஸ் அன் இண்டெக்ஸ். நிஃப்டி 50ங்கிறது என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனி சேர்ந்ததுதான் நிஃப்டி 50. ஸோ இப்போ ஒரு பாசிவ் ஃபண்ட் இருக்குன்னா அந்த பாசிவ் ஃபண்ட் வில் ட்ரை டு மேட்ச் தி நிஃப்டி 50 இண்டெக்ஸ். அதுல இருக்கக்கூடிய 50 ஸ்டாக் அப்படியே இந்த பாசிவ் ஃபண்ட்ல இருக்கும். அது என்ன வெயிட்டேஜஸ்ல இருக்கோ அதே வெயிட்டேஜஸ்ல தான் இங்கேயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரிலையன்ஸ் ஒரு 10% நிஃப்டி 50ல இருக்குன்னா இந்த பாசிவ் ஃபண்ட்லயும் அதே 10% இருக்கும். லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு லெட்ஸ் சே எஸ்பிஐ இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 1% இருக்குன்னா இண்டெக்ஸ்ல, இங்க பாசிவ் ஃபண்ட்லயும் அதே 1% தான் இருக்கும். So this is where passive funds. Passive funds இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணும். கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும் நிச்சயமா. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ட்ராக்கிங் எரர். இண்டெக்ஸுக்கும் இந்த ஃபண்டுக்கும் கொஞ்சம் சின்ன டிஃபரன்சஸ் இருக்கதான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இட் இஸ் த கோல் என்ன, இட் இஸ் ட்ரைங் டு மேட்ச் த இண்டெக்ஸ். இண்டெக்ஸை விட எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கோ கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கோ அதை ட்ரை பண்ணலாம். இட் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு மேட்ச் த இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் ஒரு 14% ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னா இந்த பாசிவ் ஃபண்ட் வில் பி வெரி வெரி க்ளோஸ் டு தட். ஒரு 13.5%, 13.6% அந்த மாதிரி இட் வில் பி வெரி வெரி க்ளோஸ் டிபெண்டிங் ஆன் த ட்ராக்கிங் எரர், ரைட்? இதே ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ன்றது என்ன? why we are going for active funds? Active funds ஓட பர்பஸே is beating the index, beating the benchmark. இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ அது ரிலேட்டடா ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் இருக்குன்னா, ஒரு ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்குன்னா அதோட பர்பஸ் என்ன? இட் இஸ் ட்ரைங் டு பீட் த இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் 14% கொடுக்குதுன்னா நான் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ல போட்டா எனக்கு 15% கிடைக்குமா, 16% கிடைக்குமா, 17% கிடைக்குமான்ற ரீசனுக்காக தான் நான் ஆக்டிவ் ஃபண்டுக்கு போறேன். ஸோ எய்ம் என்ன? டு பீட் த இண்டெக்ஸ். அண்ட் இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்? அவரு அந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. For example, let's take a small cap active fund. இப்போ small cap active fund போகும்போது அந்த small cap 250 இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அவர் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 65% of the stock should be small cap, but மீதி இருக்க 35% he can play. He can have let's say ஒரு 20% large cap, he can have 10% small cap, ஒரு 5% cash, அந்த மாதிரி he can play. So large cap exposure active fund manager can take to have more stability to maybe a small cap index. அல்லது ஒரு small cap not in a good zone, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்றப்போ he can have like 35% large capலயோ mid capலயோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல உண்டு. சரியா? ஸோ பாசிவ் ஃபண்டுங்கிறது என்ன? இட் இஸ் ட்ரைங் டு மேட்ச் த இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்றது தான் பாசிவ் ஃபண்டோட வேலை. வேற ஆக்டிவ் ஃபண்ட்
இண்டெக்ஸை விட நான் பெட்டரா எப்படி இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அதை யோசிக்கிறது தான் ஆக்டிவ் ஃபண்ட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். லெட்ஸ் சே பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி மிட் கேப் 150 டிஆர்ஐ இண்டெக்ஸ். நிஃப்டி மிட் கேப் 150ங்கிறது என்ன, 101வது பிளேஸ்ல இருக்க கம்பெனில இருந்து 250வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ரைட்? அதுதான் மிட் கேப். லார்ஜ் கேப் ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப், அதுக்கு அடுத்து இருக்கிற 150 கம்பெனி வந்து மிட் கேப், அதுக்கு கீழே வந்து ஸ்மால் கேப் வரும். ஸோ நிஃப்டி மிட் கேப் 150 டிஆர்ஐ இண்டெக்ஸ்ல வந்து 150 ஸ்டாக்ஸ், 150 கம்பெனிஸ் இருக்கும். இப்போ இந்த பாசிவ் ஃபண்ட் என்ன, மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட் என்ன பண்ணும், இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய 150 ஸ்டாக்லயும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ரேஷியோல, இதுல என்ன ரேஷியோல இண்டெக்ஸ்ல இருக்கோ அதே ரேஷியோல இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி trying to replicate what is in the index. Whereas if you take a active fund like quant mid cap fund எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் வந்து எல்லா ஸ்டாக்குமே மிட் கேப்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மிட் கேப் ஃபண்டுங்கிறது வந்து மினிமம் 65% மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணா போதும், மீதி 35% he can keep in large cap or small cap. அண்ட் the weightages வந்து இண்டெக்ஸ்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. குவான் மிட் கேப்போட ஃபண்ட் மேனேஜர் 200வது பொசிஷன்ல இருக்க ஒரு கம்பெனி ஃபியூச்சர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதுல போயிட்டு வந்து அவர் வந்து ஒரு 10% அந்த மாதிரி வந்து he can invest. Whereas இங்க வந்து they don't have that flexibility. இங்க என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கோ அதே ப்ரொபோர்ஷன்ல தான் இவங்க they have to invest. What is the second main difference? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து பெருசா ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிஷன் எதுவும் இல்லை, அவர் எதுவும் டெசிஷன்லாம் எடுக்க வேண்டியது இல்லை. அங்க என்ன இருக்கு இண்டெக்ஸ்ல அதை அப்படியே காப்பி பண்றது தான் அவருடைய வேலை. இட் இஸ் மார்க்கெட் அலைன்ட், ரிட்டர்ன்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் இன் லைன் வித் த இண்டெக்ஸ். ஸோ பெருசா நம்ம இந்த ஃபண்ட்ல என்ன டிஃப்ரெண்டா வரப்போகுது நம்ம யோசிக்க வேண்டியதுல, இண்டெக்ஸ்ல என்ன ரிட்டர்ன் வருதோ கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் வரும். ஸோ இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ப்ரிடிக்டபிள் அலாங் த லைன்ஸ் ஆஃப் மார்க்கெட். வேறஸ் இங்க ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த ஸ்கில், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆக்டிவ் டெசிஷன்ஸ் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் அல்லது அந்த டீம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் they can generate ஆல்பா. ஆல்பாங்கிறது என்ன, நீங்க இண்டெக்ஸ் அல்லது பெஞ்ச் மார்க்கை விட எக்ஸ்ட்ராவா எவ்வளவு ஜென்ரேட் பண்ண முடியுது, தட் இஸ் கால்ட் ஆல்பா. இங்க ரிஸ்க் என்ன, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல சில ஃபண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு பீட் த பெஞ்ச் மார்க், சில ஃபண்ட்ஸ் வில் ஃபால் பிலோ த பெஞ்ச் மார்க். சே ஃபார் எக்ஸாம்பிள் மிட் கேப் இண்டெக்ஸ் 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னா சில ஃபண்ட்ஸ் above 15% உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும், சிலது மேபி கிவ் யூ அப் டு மேபி லைக் 20% ரிட்டர்ன்ஸ். பட் அதே சமயத்துல நிறைய ஃபண்ட்ஸ் வந்து 15% கீழே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், சில ஃபண்ட்ஸ் மேபி ஈவன் 10%, மேபி 5%, we don't know. So that is the risk. நம்ம இங்க போறோம்னா there is a possibility you may beat the index. At the same time you should also be ready, இண்டெக்ஸை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது டிஃபரன்ஸ், இங்க நீங்க ஒரு பாசிவ் ஃபண்ட் அல்லது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் போகும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் லெஸ்ஸர், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இங்க வேலையே இல்லை, ஃபண்ட் மேனேஜருக்கு வேலை கிடையாது, பெருசா ரிசர்ச் டீம் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இண்டெக்ஸ் இருக்கு, இண்டெக்ஸ் அப்டேட் ஆகும்போது அதை பொறுத்து அப்படியே நம்ம இங்க அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டாக்கை வாங்கணும், அந்த ஸ்டாக்கை வாங்கணும், இந்த ஸ்டாக்கை வித்துறணும், அந்த ஸ்டாக்கை வித்துறணும், அந்த மாதிரி எந்த டெசிஷனுமே இல்லை. என்ட்ரி ஸ்ட்ராட்டஜியோ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியோ எதுவுமே நீங்க பண்ண வேண்டியதில்லை. பேசிக்கலி யூ லுக் அட் த இண்டெக்ஸ், இண்டெக்ஸை பொறுத்து தான் நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஹியர். ஸோ அதனால பெருசா இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வில் பி லெஸ்ஸர். வேறஸ் இங்க யூ நீட் த ரிசர்ச் டீம், யூ நீட் டு ரெகுலர்லி லுக் அட் த ஸ்ட்ராட்டஜி, மேக்ரோ எக்கானமி, மைக்ரோ எக்கானமி, ரைட்? எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன, நியூஸ் என்ன வருது, சேஞ்சஸ் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ரைட்? எல்லாத்தையுமே தி ஃபண்ட் மேனேஜர் அந்த டீம் ஹேஸ் டு மானிட்டர். ஸோ அதனால இங்க வந்து எக்ஸ்பென்சஸ் வில் பி ஹையர். ஸோ ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வென் யூ டேக் அ ஆக்டிவ் ஃபண்ட். நாலாவது கீ டிஃபரன்ஸ், இங்க பேசிக்கலி ஒன்லி த மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் மேல போனுச்சுன்னா யூ வில் கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ், மார்க்கெட் கீழே போனுச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் இட், ரைட்? ஸோ யூ ஆர் கோயிங் டு பி floating with the market. மார்க்கெட் எப்படி போகுதோ அதோட சேர்ந்து நீங்களும் போயிடுவீங்க. Whereas here there is a manager risk, fund manager risk. Fund manager riskங்கிறது என்ன, நான் ஒரு மேனேஜரை நம்பி இன்வெஸ்ட் பண்றேன்,
அவரு பர்ஃபார்ம் பண்ணார்னா ஐ வில் கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ், அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியலனா ஐ டோன்ட் நோ. அண்ட் த சேஞ்சஸ் ஆர் நாட் ப்ரிடிக்டபிள். அவர் ஏன் ஒரு ஸ்டாக்கை வாங்குறாரு, ஏன் ஒரு ஸ்டாக்கை விற்கிறாரு நமக்கு தெரியாது. இட் இஸ் அப் டு த டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர். சில சமயங்கள்ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க ஒரு ஃபண்ட் மேனேஜரை அனலைஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபண்ட் மேனேஜர், ஒரு 25 வருஷமா ஃபண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு, இஸ் கிவிங் வெரி குட் ஆல்ஃபான்னு போயிட்டு இன்வெஸ்ட் பண்றீங்க. பட் அந்த ஃபண்ட் மேனேஜர் மே லீவ் த கம்பெனி ஆர் ஹி மே லீவ் தட் பர்டிகுலர் ஃபண்ட் அண்ட் மே மூவ் டு சம் அதர் ஃபண்ட். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபண்ட் மேனேஜர் ரிஸ்க் இஸ் அசோசியேட்டட் வித் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாசிவ் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஸோ கடைசியா should I invest in passive fund or active fund? So there is no right answer. நீங்க எனக்கு குழப்பமே வேணாம் சார், எனக்கு ரிட்டர்ன் இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபர்கெட்னா யூ கேன் கோ வித் பாசிவ் ஃபண்ட்ஸ். ஏன்னா எப்படியும் உங்க மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இல்லை சார் ஐ வில் பி மானிட்டரிங் க்ளோஸ்லி, எனக்கு அனலைஸ் பண்ண தெரியும், I know when to enter into a particular mutual fund, when to exit, I know how to read a particular fund manager. So I want to take the risk, I want better alpha, so you can go to active funds. So இது ரைட்டா, there is no right or wrong. சில சமயங்களில் it will work, சில சமயங்களில் it will work. But unfortunately what is the problem? நீங்க ஒரு ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணி அது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அப்ப நீங்க போய் ஒரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க டேக் a decision, அந்த டெசிஷனுக்கு என்ன ரிசல்ட் வந்தாலும் you have to accept and move on. That is what is important, right? So I hope you understand what is passive fund, what is active fund. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, I will try to clarify. Thank you. Bye bye.